அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். உண்மையில் ஜும்மா நாள் ஒரு பரக்கத்தான நாள், நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க போகின்ற நாள். இந்த வாரமாவது நம்முடைய கஷ்டம் தீருமா சொல்லிட்டு நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் துவாக்கள் எல்லாமே கபுலாகும். ஏன்னா துவாக்கள் கபுலாகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த நாளில் இருக்குது. அந்த நேரத்தில் நாம் சரியாக துவா செஞ்சிட்டோன்னா இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு சிறப்பான துவாக்களை நான் போட்டுட்டு வரேன். வெள்ளிக்கிழமை இந்த துவா தான் ஓதணும் அப்படின்னு இல்லை, நான் சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன். அதாவது சில துவாக்கள் இருக்கும், அந்த துவாக்களை ஓதி கேட்டால் நிறைய பலன்கள் இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம சேனலில் இந்த போன்ற துவாக்களை போட்டுட்டு வரோம். இன்றைக்கும் ஒரு சிறந்த துவாவை நான் போட போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இன்னொரு சேனலில் பார்த்த ஒரு துவா, இப்போ பார்த்த துவா இல்லை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதாவது நான் இந்த பயான் வீடியோஸ் நான் போடாமல் இருக்கும்போது அந்த ஒரு சேனலில் பார்த்து நான் ஓதி இருக்கிறேன். ஓதி எனக்கு பலன் கொடுத்த துவா. அதாவது ஓதி உடனே சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்ல, ஏன்னா அந்த சேனலில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. இந்த துவாவை நீங்கள் 3 முறை ஓதுனா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையுடன் ஓதினேன். ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருந்தது, அந்த நேரத்தில் அந்த துவாவை ஓதி கேட்ட உடனடியாக எனக்கு பலன் கிடைச்சது. அந்த நேரத்தில் அந்த துவாவை நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். அந்த நோட்டு கொஞ்ச நாளாக எனக்கு கிடைக்கல. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் என் கண்ணில் பட்டுச்சு. அதனால் அந்த துவாவை பார்த்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுருக்கேன். மனசார நியத்து வச்சுட்டு ஓதிக்கிங்க, நம்பிக்கையுடன் ஓதுங்க. நிச்சயமாக உங்கள் துவாக்கள் எல்லாமே கபுலாகும். சிறப்பான ஒரு நேரத்தில் நீங்கள் துவா செய்ய போகிறீங்க. அதாவது ஜும்மா அசருக்கு பின்னாடி இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. ரொம்ப நேரம்லாம் ஓதணும்னா உங்களுக்கு அவசியம் இருக்காது, நிறைய டைம் எடுக்காது. 3 முறை இது ஓதுறதுக்கு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு. நான் அந்த துவாவை சொல்லிட்டு சொல்றேன். அந்த முறைப்படி உங்க தேவைகளை நீங்க அல்லாஹ்விடம் கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். நம்பிக்கையுடன் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்க கஷ்டம் தீர போற நாள் இன்றாக இருக்கும். நான் துவா செஞ்சுக்கிறேன். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னான் யா பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யும் ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னான் யா பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யும் ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னான் யா பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யும் ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். இதனுடைய மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வே வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. கொடுப்பதில் மகத்தானவனே, வானம் மற்றும் பூமியை நிதானமாக படைத்தவனே, மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே, உயிருள்ளவனே, என்றும் அதிலேயே நிலைத்திருக்க கூடியவனே. எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் தோழர்கள் மீதும் உன்னுடைய ஸலவாத்தை பொழிவாயாக. இந்த ஒரு துவாவில் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. குறிப்பாக அல்லாஹ்வின் பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அஸ்மாவுல் ஹுஸ்னால் இருக்கிற பெயர்கள் 6 பெயர்கள். முதல்ல அல்லாஹும் ஒரு பெயர் தான். அடுத்ததாக யா மன்னான். யா மன்னான் அந்த பெயரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு நரகவாசி, அந்த நரகத்தில் இருந்து யா மன்னான் கூப்பிட்டுட்டா அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பெயர் தான் யா மன்னான். இதுவும் அஸ்மாவுல் ஹுஸ்னாலில் உள்ள ஒரு பெயர். அடுத்ததாக யா பதி, இதுவும் ஒரு பெயர் தான். யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யும், இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யா ஹய்யு யா கய்யும் இந்த 2 பெயர்கள், இந்த 2 பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்டால் உடனடியாக கிடைக்கும். அதாவது கேட்டால் கிடைக்கக்கூடிய பெயர்கள். இந்த ஒரு பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும்.
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ எத்தனை பேர் இருக்கு பார்த்தீங்களா இதில்? அல்லாஹ் இருக்கு, யா மன்னான், யா பதியோ, யா தல் ஜலாலி வல்லிக்ராம், யா ஹையு, யா கையும், 6 பேர்கள் இருக்கு. கூடவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத். சின்ன துவா தான், எவ்வளவு சிறப்புகள் இதில் அடங்கி இருக்கு பாருங்க. நிறைய சிறப்புகள் அடங்கி இருக்கு. அதனால தான் இந்த துவாவை 3 முறை ஓதி கேட்டால் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. நான் ஓதி இருக்கிறேன், எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே போல் ஓதி பாருங்க. எப்படி ஓதணும்னு சொல்லியிருந்தல வீடியோ ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதுங்க. ஒரு முறை ஓதிட்டு உங்கள் தேவைகள் என்னவோ அது கேளுங்க. 2வது முறை துவாவை ஓதுங்க, மறுபடியும் அதே தேவையை கேளுங்க. 3வது முறை ஓதுங்க, மறுபடியும் உங்கள் தேவைகளை கேளுங்க. அதாவது துவா தொடர்ந்து 3 முறை ஓதாமல் ஒவ்வொரு முறை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை சொல்லணும். 2வது முறை ஓதிட்டு தேவை, இதே மாதிரி 3 முறை நீங்கள் செய்யணும். இது போல் நீங்கள் துவா கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன தேவை வேண்டி அல்லாஹ்விடம் நீங்கள் சொல்கிறீங்களோ நிச்சயமாக அந்த தேவை பூர்த்தியாகும். எந்த கஷ்டத்தால் நீங்கள் வாடுகின்றீர்களோ அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி வைப்பான். கடன் பிரச்சனையாக இருக்கும்போது கடனுக்காக நீங்கள் ஓதுறீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் அழிக்க ஒரு வழி பிறக்கும். இப்படி எந்த தேவைக்காகவும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். இன்னைக்கு தான் ஓதணும், மகரிப் தொழுதுட்டு அசர் தொழுதுட்டு தான் ஓதணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. இன்னைக்கு சிறந்த நாள், பரக்கத்தான ஒரு நாள், ஜும்மா நாளில் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுறீங்க. அல்லாஹ்விற்கு பிடித்த பெயர்களை கொண்டு அவனுக்கு பிடித்த நபியின் மீது சலவாத்தை கொண்டு முன்னிறுத்தி இந்த துவாவை ஓதி உதவி கேட்குறீங்க. அதுவும் ஜும்மா நாளின் அந்த அசருக்கு பிறகு உள்ள நேரம் சிறந்த நேரம். உங்கள் துவாக்கள் மறுக்கப்படாமல் ஏற்கப்படும் நேரம். மஹ்ரிப் வரை தொடர்ந்து துவா கேட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அல்லாஹ் நீங்கள் கேட்டதை உடனடியாக தருவான். அதுவும் சந்தோஷமாக தருவான். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது. நம்பிக்கையுடன் ஓதுங்க. நான் எல்லா வீடியோலையும் இதான் சொல்கிறேன். எந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, கபுல் ஆகுமா, இது நிறைவேறுமா, இன்னைக்கு கஷ்டம் பிரச்சனை தீருமா அப்படி சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பாக தீரும். என் ரப்பு தீர்த்து வைப்பா சொல்லிட்டு நம்பிக்கையுடன் ஓதுங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் எத்தனை முறை தோத்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு முறை துவா கேட்கும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த நம்பிக்கையோடு நீங்கள் துவா கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். இது சத்தியமான உண்மை. இந்த துவா கேட்டு இந்த தினமே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.